ரஷ்ய இந்திய உறவு அப்படின்னாலே அமெரிக்காவுக்கு கசக்கும். அந்த பயலுக்கு எல்லாம் தான் கசக்கும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா நாடும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ரஷ்யா இந்திய உறவு அப்படிங்கிறது ரொம்ப காலமா இருக்கு. நீ ஆயுதம் தரமாட்டேன்னு சொல்ற. அவன் ஆயுதம் தரேங்கிறான். நீயும் குடு, நாங்க வாங்கிக்கிறோம். அதுக்குன்னு உன்னோட ஃபைட்டர் ஜெட்ல எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தருவேன். இல்ல ரிமோட்ட நான் வச்சுக்கிட்டு உனக்கு ஃப்ளைட்ட தருவேன் அப்படின்னா எனக்கு தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லி இறங்கி அடிக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் ட்ரேட் வார் அது இதுன்னு நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு தனி பக்கம். இப்ப ரஷ்ய அதிபர் புட்டின் வரார். இதுக்கு முன்னாடி எப்ப வந்தார் அப்படிங்கிறதும் முக்கியமா பார்க்கப்படும். காரணம் என்னன்னா 1,00,000 ரஷ்ய வீரர்களை எல்லையில நிறுத்தி வச்சுட்டு உக்ரைன் யுத்தத்துக்காக நிறுத்தி வச்சுட்டு அவர் நேரா வந்த இடம் இந்தியா தான். இங்க வந்துட்டு போய் தான் போர ஆரம்பிச்சாரு. அந்த அளவுக்கு பேக்கப் நம்ம கிட்ட கேட்டு வந்தார். நம்மளும் பேக்கப் கொடுத்தோம். இன்னைக்கு வரையும் அமெரிக்காவால ரஷ்யா ஏன்டா இந்த போர்ல வீழ்த்த முடியலன்னா 1000 டிராபேக் இருக்கு. அதெல்லாம் தள்ளி வச்சிருவேன். இந்தியா ஆயில் வாங்கினதுதான் அப்படின்ட்டுருவேன். சீனா வாங்கினது, துருக்கி வாங்கினதுலாம் கண்ணை உறுத்தாது. இருந்தாலும் இந்த ரோட் மேப்பை அழகா போட்டு கொண்டு போனது இந்தியா அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இப்போ உக்ரைன் யுத்தம் நிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ ரஷ்ய அதிபர் வராரு. அதே மாதிரி அமெரிக்கா இந்தியா ட்ரேட் வார் அப்படிங்கிறதும் ஏறக்குறைய ஒரு முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பலகட்ட பேச்சுவார்த்தை முடிவை நோக்கி போயே ஆகணும். இல்லை அப்படின்னா இந்தியா வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கும், அமெரிக்காவும் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். 2 பேருக்குமே நெகட்டிவ். ஆனா அமெரிக்காவுக்கு அடுத்ததா எங்க போய் வம்பு பண்ணணும்? சீனால வம்பு பண்ணணும். அப்ப யாரு வேணும்? இந்தியா வேணும். நெகட்டிவ்ல இருக்கும்போது இந்தியா வருமான்னு கேட்டா பயாயோ அப்படின்றோம். அதனால முடிவுக்கு வந்துதான் ஆகணும். இந்த காலகட்டத்துல தான் ரஷ்ய அதிபர் புட்டினோட விசிட் வருது. அதனால அமெரிக்கா வழக்கம் போல 1000 இடைஞ்சல்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ராஜதந்திர ரீதியில. அதனால அது எப்ப விரிவா கசிய விடுறார்களோ அப்ப நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம். இப்ப இந்த விசிட்ல நம்ம மெயிலா எல்லாம் வாங்க போறோம் அப்படிங்கிறலாம். காரணம் டிஃபென்ஸ் ரீதியில வரப்போகுது. மிகப்பெரிய அளவுல அதான் பேசு பொருளா இருக்கு. காரணம் SU-57 ஆகட்டும், S-400ஓட சில டெலிவரி ஆகட்டும், S-500ஓட சில டெலிவரி. இதுல S-500 வந்து ஸ்டெல் ஃபைட்டர் ஜெட்டுகளை வீழ்த்தும் அப்படின்னு சொல்லி கோட் பண்றார்கள். அதே சமயம் லோ ஆர்பிட்ல பறக்கக்கூடிய சேட்டலைட்டுகளை வீழ்த்தக்கூடிய வல்லமை உண்டு. அடுத்ததாக இதுல இருந்து ஒரு அப்டேட் சேட்டலைட்டுக்கே போகும். இப்ப இந்த ஸ்டெப்பை ஏறும்போது வருங்காலத்துல எல்லாரும் கோல்டன் டோம் அப்படிங்கிறத நோக்கி போய்கிட்டு இருக்கார்கள். அப்படி போய் நிற்கும் போது டப்புன்னு இந்தா அப்படின்னு அதை செதறடிக்கக்கூடிய ஆயுதம் இந்தியா கிட்ட இருக்கும். அந்த ஸ்டேஜை நோக்கி போகுது S-500ஓட பச்சசி. இது எல்லாமே பைப்லைன்ல இருக்கு. பெரிய அளவுல ரஷ்ய அதிபர் புட்டின் இங்க வரும்போது இதெல்லாம் சைன் ஆகறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாமே இன்னைக்கு நிலைமைக்கு நமக்கு செம்ம அர்ஜென்ட்டா தேவைப்படுற விஷயம். அதே சமயம் ஃபியூச்சரை கால்குலேட் பண்ணாலும் இப்ப S-500லாம் லோ ஆர்பிட் சேட்டலைட்டை வீழ்த்த போகுது. அதுக்கு அடுத்த அப்டேட்டு அப்படிங்கிறது சேட்டலைட்டே வீழ்த்தப்படும். இதுக்கு நடுவுலயே வரக்கூடிய அப்டேட்டு இந்த கோல்டன் டோம் மாதிரி சீனா ஒரு ஏற்பாடு பண்றா அப்படின்னா அதை வீழ்த்துற வகையில இருக்கும். இது மிகப்பெரிய அளவுல டிஃபென்ஸ்ல நமக்கு மைலேஜ் எடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இது பூராமே ரஷ்ய அதிபரோட பயணத்து போது கையெழுத்தாக அதிக வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு டிராஃப்ட் முக்கியமான விஷயம் ஏதோ நடக்கும் அப்படிங்கிறார்கள். ஏறக்குறைய இம்மீடியட்டாவே ஒரு 100 மில்லியனுக்கும் மேல பர்ச்சேஸ் ஆர்டர் ரிலீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி மெயினா லாஜிஸ்டிக் சப்போர்ட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யால இதுக்கு முன்கூட்டியே கிரீன் சிக்னலை கொடுத்திருக்கார்கள். லாஜிஸ்டிக் வகையில சில விஷயங்கள் நம்ம கையாளும் போது ஆட்டோமேட்டிக்கா கடல் சார்ந்த விவகாரங்கள்ல தாறுமாறான ஒரு மைலேஜ்குள்ள நம்மளால நுழைய முடியும். ஏற்கனவே கொள்ள பெல்ட்டை நம்ம போட்டு வச்சிருக்கோம். அமெரிக்காட்ட போட்டிருக்கோம், பிரிட்டன்ல போட்டிருக்கோம், ஐரோப்பால சில நாடுகள்கிட்ட போட்டிருக்கோம், சில நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. இத இந்த கூட்டங்கள் பூரா ஒரே கூட்டம். இப்ப அமெரிக்காவாகட்டும், ஐரோப்பாவாகட்டும், பிரிட்டன் ஆகட்டும், தென் கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் ஒரே கூட்டணி நாடுகள். இப்ப லாஜிஸ்டிக் சப்போர்ட்டை நம்ம ரஷ்யா கிட்டையும் போடும்போது நம்மளோட வெயிட்டேஜ் தாறுமாறா வரும். அவனுங்களுக்குள்ள பிடிக்கல அப்படிங்கறலாம் இங்க தேவை கிடையாது. 2வது விஷயம். ஆனா நமக்கான வெயிட்டேஜ் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிக்கும். இதுக்கு அடுத்த விஷயம் பார்க்க போறது
ரூபிள், ரூபியோட ட்ரேடு. அந்த ட்ரேட வருங்காலங்கள்ல எப்படி கொண்டு போலாம்? அதே மாரி டிஜிட்டல் ரீதியா இப்ப கிரிப்டோ கரன்சியோட ஆதிக்கம், அத எப்படி நம்ம சமாளிக்கிறது? ஸ்டேபிள் காயினு இந்த விவகாரங்கள்லாம் அமெரிக்காவுக்கு எப்படி கவுண்டர் ஃபினான்ஷியலா எடுக்கிறது? அப்படிங்கிற விஷயங்களும் பெரிய அளவுல பேசி முடிவு பண்ணப்படும் அப்படின்னு பார்க்கப்படுது. எல்லாமே ராஜதந்திர ரீதியில பேசி முடிச்சிருப்பார்கள். தலைவர்கள் வரும்போது கூடுதலா ஏதாச்சும் ஒண்ணு பர்சனலா சில விஷயங்கள் கையெழுத்து அந்த ரேஞ்சுக்கு போயிரும். ஏன் அப்புட்ன்னா, பெரிய அளவுல சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது, இப்ப சந்திப்பு நடக்கிற கையோட அங்க உக்ரைன் யுத்தத்த முடிச்சுருவார்கள். எப்படி இருந்தாலும் முடிச்சுருவார்கள். இதுக்கு மேல இழுக்க மாட்டார்கள். முடிச்ச உடனே எல்லா பிளேயரும் ரிட்டயர்ட் ஆகி வீட்ல உட்கார போறார்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அடுத்த ஒரு யுத்தம் பெருசா இருக்கு. எவன் ஜெயிக்க போறான்னு தெரியல. யார் ஆரம்பிக்க போறான்னு தெரியல. உலகம் அப்படி போய்க்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம போடக்கூடிய டிஃபென்ஸ் டீல், நம்ம போடக்கூடிய ஃபினான்ஷியல் டீல் எவ்வளவு மைலேஜ் எடுக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கங்க. அண்ணன் அமெரிக்கா அங்க பொங்கிக்கிட்டு இருக்கான். நீ பொங்கு, நல்லா பொங்கு. அப்புறமா வந்து நாங்க காப்பி தூள் போட்டு இறக்கிக்கிறோம் அப்படிங்கிற மாரி இந்தியா டீல் பண்ணியிருக்கு. ரஷ்ய அதிபர் புட்டினோட வருகையை ஒட்டி இன்னும் பல விஷயங்கள் நடக்கும். நடக்கும்போது நம்ம இங்க விரிவா பார்ப்போம்.